திரைப்படக் கல்லூரியில் இன்றைக்கி விஜயகாந்த் சாருக்கு ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினோம். எங்களோடு கலந்து எங்களுக்கு எல்லாமாக இருந்த எங்களது சகோதரர் அன்பு நண்பர் அவருடைய மறைவுக்கு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அந்த குடும்பத்தில் லட்சுமண ரசிகர்கள் எல்லோருக்கும் ஒரு அமைதி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். அதுபோக நான் எங்களுடைய ரிக்வஸ்ட்டாக சில விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கோம். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் திரையுலகத்தினுடைய சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல் எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருந்தாலும் ஒரு மிகச்சிறப்பாக பதிவு பண்ண வேண்டிய ஒருத்தர் நமது கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஸோ அவர்களுடைய அந்த சினிமாவுக்கு அவர் ஆற்றின சேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாபெரும் இரண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜின்ற ஒரு இரண்டு ஆளுமைகளை உருவாக்குனதில் அவருடைய பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லை, அந்த கலைஞர் என்ற ஒரு மனிதர் போட்ட அந்த அந்த பாட்டையில் தான், அந்த ராஜ பாட்டையில் தான் இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சிகளே மலர ஆரம்பிச்சதுங்கிறது வரலாற்று உண்மை. அந்த வரலாற்று உண்மை சரியாக பதிவு பண்ணப்படணும் அப்படிங்கிறது நம்பர் 1. அதே மாதிரி இந்த திரைப்பட கல்லூரி பல காலகட்டங்களில் காமராஜர் அவர்கள் அடிக்கல் நாட்டி வளர்ந்தது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவதான பிள்ளை அவர்கள் ஒரு கரெக்டான சிலபஸ் கொடுத்து டெவலப் பண்ணார் ஆஸ் எ பிரின்சிபலாக. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களுடைய பீரியடில் தான் அவருடைய குடும்பத்திலிருந்து அமிர்தம் அவர்களை இந்த திரைப்பட கல்லூரியுடைய பிரசிடெண்டாக போட்டு அவருடைய தலைமையில் நடந்த அந்த காலம் இந்த திரைப்பட கல்லூரிக்கு பொற்காலம் அது. ஸோ நாங்கள் இந்த திரைப்பட கல்லூரியை சேர்ந்த யாருமே அதை மறந்துட முடியாது, மறக்கவும் கூடாது. மறக்க முடியாத ஒரு விஷயம் அது. அதனால் எங்களுக்கு 2 கோரிக்கைகள் இருக்குது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வரலாற்றை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய மதிப்பிற்குரிய கலைஞர் அவர்களுக்கும், அதே மாதிரி எங்களுக்கும் இந்த திரைப்பட கல்லூரிக்கும் ஒரு பெரிய வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கிற சப்போர்ட்டாக இருந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கும் 2 பேருக்குமே இந்த வளாகத்தில் சிலை நிறுவப்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள், முதல் வேண்டுகோள். அதே மாதிரி 2 பேருடைய நினைவாகவும் இங்கே தியேட்டர்ஸ் இருக்குது. ஒரு ஆக்டிங் டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணலாம், அதுக்கு அவருடைய பேரை சூட்டலாம். ஒரு இதுக்கு கலைஞர் அவருடைய பேரை, இவங்க 2 பேரும் நினைக்கப்படணும், நினைவு கொள்ளப்படணும். எதிர்கால சந்ததிக்கு என்னென்னைக்கும் அது ஒரு பதிவாக இருக்கணும் அப்படின்னு எங்களுடைய வேண்டுகோள். அதை நாங்கள் ஒரு வேண்டுகோளாக நாங்கள் சமர்ப்பிக்க போகிறோம். கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் அதை அப்ரோச் பண்ண போகிறோம். திரைப்படக்கல்லூரிய முன்னாள் மாணவனாக நான் இங்கே வந்திருக்கேன். நான் 96 நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணது. இங்கே விஜயகாந்த் அவர்கள் திரைப்படக் கல்லூரிக்கு எவ்வளோ முக்கியமானவர் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே 80களில் பிரமிச்சு போய் அவர் எத்தனை புது இயக்குநர்களை, அதுவும் பர்டிகுலராக ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. கேமராவாகட்டும், டைரக்டர்ஸ் ஆகட்டும். அதை கேள்விப்பட்டு அந்த ஒரு வசீகரம், அதாவது ஊமை வழிகளில் ஆரம்பித்து பல படங்களில் இந்த மாணவர்களுக்கு அவர் ஊக்குவிச்ச விஷயம் கேள்விப்பட்டு தான் நான் அந்த வசீகரத்தை தான் நான் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கும் அவருக்குமான பந்தம் ரொம்ப 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 நெருக்கமான ஒரு பந்தம். முக்கியமாக ஆபாவனர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும். ஸோ இங்கே அந்த ஒரு திரைப்படக் கல்லூரி இரங்கல் கூட்டம் அஞ்சலி செலுத்துகிற நேரத்தில் நான் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி வந்திருக்கேன். இங்கே தமிழ் சினிமா, ஊமை வழிகள், உழவன் மகன், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இவங்களுடைய பங்களிப்பு, அதாவது 90களில் சங்கர் அவர்கள் பண்ண அந்த ஒரு பிரம்மாண்டத்தை 80களில் ஆரம்பித்து வச்சதை விஜயகாந்த் அவர்கள். ஆங்கில சினிமாவுக்கு இணையாக இன்றைக்கி நம்ம ஒரு முயற்சி பண்ணுறனாலும் அது அடிக்கல், அது ஒரு ஆரம்பம் விஜயகாந்த் அவர்கள். ஸோ இது இந்த பர்டிகுலர் சந்தர்ப்பத்தில் திரைப்படக் கல்லூரி மாணவனாகவும் சரி, ஒரு சின்ன ஒரு முக்கியமான வேண்டுகோளை நாங்கள் வச்சுருக்கோம். அவருக்கு ஒரு திரைப்படக் கல்லூரியில் ஒரு சிலை எழுப்பணுங்கிற ஒரு முக்கியமான வேண்டுகோள் நாங்கள் வச்சுருக்கோம். அது ஐயா ஆபாவன் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் நாங்கள் அந்த வேண்டுகோள் வச்சுருக்கோம். கண்டிப்பாக அது நடக்கிறதுக்காக நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்கான வழியும் என்ன செய்யணுமோ அதுக்கான முயற்சியை நாங்கள் செய்வோம். கண்டிப்பாக அது நடக்கும், நம்புகிறோம் கூட. திரைப்படக் கல்லூரி இருக்கும் வரை, திரைப்பட மாணவர்கள் இருக்கும் வரை கண்டிப்பாக அவருடைய புகழ் இங்கே ஒழிச்சிட்டு இருக்கும். அவருடைய இழப்பை எதுவும் ஈடு செய்ய முடியாது. அந்த குடும்பத்துக்கு என்னுடைய அனுதாபங்கள் தெரிவித்துக்கிறேன். எப்பவும் மாணவர்களாக அவருடைய பெருமையை நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.